என்ன அன்னைக்கு சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தேன், எது வாங்கினா அது வாங்கினேன். ஆனா என்னதான் வாங்குனீங்க? ஹையர்ல கூலர் வாங்கியிருக்கோம். இன்னும் ஓபன் பண்ணல? இப்பதான் ஓபன் பண்ண போறோம். வாட்டர் டிஸ்பென்சி. ஹாய். இது லேட்டஸ்ட் மாடலு. இது நல்லா காம்பேக்டா அழகா இருக்கும். இதுதான் வாரண்டி கார்டு, மெனு. இதை பார்த்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். வாரண்டி கார்டு மாடல் மெனு சமைக்கிறீங்க மெனுன்ற கீழே நிக்கிறதுக்கு அவ்வளவுதானா? அவ்வளவுதான். தர்மாக்கோல் வச்சு வச்சுக்கலாமா? வேண்டாம், சாஞ்சிடும். தர்மாக்கோல்லாம் வெயிட் தாங்காது. எதனா வச்சுக்கோ. தர்மாக்கோல் தப்பா வைக்க தப்பு. நீ போட்டதுதான் கரெக்ட். ஏய், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதா பார்த்தீங்கன்னா, அட்டன் டைமில் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர் எல்லாமே அட்டன் டைமில் வரும். கீழே ஏதோ கூலிங் கேபினெட் போட்டிருக்காங்க. கீழே ஏதோ கூலிங் கேபினெட் போட்டிருக்காங்க. அது வந்து சும்மா சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். திறக்க முடியாது. திறக்க முடியாது. ஸோ அதனால இது ரிமூவ் பண்ணிடலாம். சின்ன ஃப்ரிட்ஜ் இப்படி டேப் போட்டி இருக்கு, அதனால நம்ம திறக்க முடியல. ஸோ நம்ம தான் வந்து தவறுதலாக அதை எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃப்ரிட்ஜ் கூலிங் ஆகும். கார்ல வச்சு எடுத்துட்டு போலாமா? கார்ல வச்சு எடுத்துட்டு போக முடியுமா? கார்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கு அதுக்கு தனியா இருக்குது, இது தனி. வாட்டர் பாட்டில் மாத்திரம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ 10 ருபீஸ் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் 10 ருபீஸ்ல வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் உள்ள போட்டு கூல் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க அந்த கூலிங் இருக்குமா? நார்மல் கூலிங் வரும், ரொம்ப கூலிங் வராது. ஒரு தயிர்ல வைக்கிற கூலிங் இருக்காது. தயிர் பாக்கெட் வச்சுக்கலாம். ஒரு பால் பாக்கெட்லாம் வைக்க முடியாது, தயிர் பாக்கெட்லாம் வைக்கலாம். இது என்ன 3 பட்டன்? இது வந்து ஹாட் வாட்டர், இது நார்மல் வாட்டர், இது கோல்டு வாட்டர். சோ இது வந்து அப்படியே நம்ம பிரஸ் பண்ணா அப்படியே வந்துரும் கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர். ஆனா ஹாட் வாட்டர் பிரஸ் பண்ணா வராது. இது இழுத்து பிரஸ் பண்ணணும். ஏன் சொல்லு? குழந்தைங்க ஏதாவது தொட போறாங்க, எடுத்து குடிச்சிட போறாங்கன்றதுக்காக அது வராது. ஓகே ஓகே. இப்போ நம்ம பவுல் கவுத்துடலாமா? யாராவது ஜோசிக்காரனை கூட்டினாரியா பவுல் கவுத்த? இது பவுல் கவுக்குறது எப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்துட்டு கேப்பை ஓபன் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதுல வந்து அது மாதிரி பண்ண வேண்டாம், டைரக்டா அப்படியே கவுத்துடலாம். எப்படி பாருங்க, இது இருக்கு இல்லையா, இப்ப இப்படி எடுக்கும் போது கீழே ஒழுவோம். ஆமா. ஸோ தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகும். இது என்ன பண்ணணும், இதை அப்படி வச்சு இந்த பாருங்க, அவ்வளவுதான். தண்ணி போகும், உள்ள போயின்னு இருக்குதா? தண்ணி உள்ள இறங்குது. சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ஆட்டோ வண்டி தான் வந்திருக்கு. மொத்தம் 3 டேங்க் இருக்கும். ஹாட் வாட்டருக்கு ஒரு டேங்க், நார்மல் வாட்டர், கோல்டு வாட்டர், 3 டேங்க் இருக்கும். அதுல 3 டேங்க்லயும் போய் இந்த வாட்டர் போய் ஃபில் அப் ஆயிடும். சின்ன சின்ன டேங்க் ஒரு 3 டேங்க் இருக்கும். 3 டேங்க்லயும் போய் இந்த வாட்டர் ஃபில் அப் ஆகும். இந்த பாருங்க, போயிட்டே இருக்கு தண்ணி பாட்டு. ஆமா, 3 டேங்க்ல ஃபில் அப் ஆகும்.
ஓ அப்படியா, வேணும் போது நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆமா, அது எடுத்துக்கலாம். இப்போ ஒரு என்னோட doubt டம்ளர் சைஸ்க்கு, ஒரு நம்ம வீட்ல வந்து நம்ம காஃபி குடிக்கிறோம்ல, அந்த டம்ளர் சைஸ்க்கு தான் அந்த டேங்க் இருக்கும். அப்படியா? ஆமா, அந்த டேங்க்ல வந்து ஒன்னு ஹாட்டா இருக்கும், ஒன்னு நார்மலா இருக்கும், ஒரு கோல்டா இருக்கும். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நம்ம ஹாட் வாட்டர் மாத்திரம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த டேங்க் கொண்டு காலி ஆயிட்டே இருக்கும்ல. ம். இப்ப நம்ம கோல்டு வாட்டர் எடுத்தா போடு சுவிட்ச். ஓகே, பக்கத்துல சுவிட்ச் போடணும். நீ சுவிட்சே போடல, வெறும் நீ ஹாட் வாட்டர் கொண்டு தான் போட்டிருக்க சுவிட்ச். இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம ஹாட் வாட்டர் மாத்திரம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த டேங்க்ல மாத்திரம் தண்ணி காலி ஆயிட்டே இருக்கும். இப்ப கோல்டு வாட்டர் எல்லாம் எடுக்கலன்னா அப்படியே தானே இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். அது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், பின்னாடி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் கோல்டு வாட்டருக்கு. ஓ அப்படியா? ஆமா, எது வேணுமோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் வேணும், ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் தேவைப்படாது. ஹாட் வாட்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஹெவி வெயில்ல, நல்லா சம்மர் சீசன்ல நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரும் கோல்டு வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் எவ்வளவு இது? ரேட் வந்து 9500 வரும். இதுக்கு ஏதோ ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஆஃபர் வந்து தவா கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து நான்ஸ்டிக் தவா. என்ன தோசை ஊத்திக்கலாமா? தோசை ஊத்தலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம். ஃப்ரீயா இது? ஃப்ரீ. இது நம்ம டைம்ல போனா அந்த ரேட் இருக்குமா இல்ல மாறி இருக்குமா? மாறி இருக்கும். 10500 வரும். பொங்கல்ன்றதுனால இது நின்னு போச்சு தண்ணி. அவ்வளவுதான். 3 டேங்கும் ஃபில் அப் ஆயிடுச்சு. எவ்வளவு வாட்டர் எடுத்துருக்கு பாருங்க உள்ள. உங்களுக்கு தண்ணி பிடிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆகணும். கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகணும். ஸோ நம்ம நார்மல் வாட்டர் கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம். நார்மல் வாட்டர், கோல்டு வாட்டர், நார்மல், இது கோல்டு. கொஞ்ச நேரம் ஆகணும் கூலிங் ஆகிறதுக்கு. இப்போதான் ஏறுது கூலிங். இது வந்து ஹாட் வாட்டர். சூடு வந்து ஹாட் வாட்டர் ஏறிடுச்சு ஓரளவுக்கு ஏறி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக வந்துடும். இது நம்மளுடைய வாரண்டி கார்டு. இதுலயே ஃபுல் பிளாக் இருக்கு. நம்மளது வந்து ஒயிட் அண்ட் பிளாக். இது ஃபுல் பிளாக். இந்த எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து அங்க இருந்து கொண்டு வந்து போடுறதுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து 250 rupees. தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்து இது என்ன பண்ணணும்? எடுத்து அதில் கொட்டினா சிங்க்ல. இது ஒட்டி இருக்கு, அது எடுத்துடணும். கீழே விழாம இருக்கோ, ஏன்னா விழுந்துட்டே இருக்கும். அது கீழே இப்படி வச்சா அதனால கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஹாட் வாட்டர் வரும் பாருங்க. இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கும், அது போயிட்டு இருக்கு பத்தியா. இது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும், ஓடிட்டே இருக்கு பாருங்க. கை இருக்கு. ஒரு 10 minutes கழிச்சு தண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர். சூடுப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். சூடு ஆயிடுச்சு. இப்போ டெய்லி மார்னிங் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சா அங்கேயே ஒரு கப்பை வச்சிடணும். வேணான்றவங்க குடிச்சு எடுத்துக்காங்க. சுத்தி சுத்தி பாத்துக்கிறேன். ஒயர் டச் ஆகுதான்னு பார்த்தேன். ஏன் திடீர்னு அந்த அதுதானே யூஸ் பண்ணிருந்தேன், திடீர்னு இது வாங்க காரணம்? ஃபர்ஸ்ட் அது யூஸ் பண்ணிக்கணும், காலி பண்ணிடாது. இல்ல இதுதானே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது இப்ப இது ஏன் வாங்க காரணம் என்ன? தண்ணிலாம் லீக் ஆகுது. ஸோ அதனால நம்ம அந்த ரேஞ்ச் போயிட்டோம். மாடி மேலே போட்டோம்.